ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 டிப்ஸ் 1 வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து ரெசிபி. 1 கப் அவுளும் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பையும் வச்சு அருமையான ஒரு ரெசிபி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் தேவையான பயனுள்ள குறிப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கடாயில் 1 கப் சிவப்பு அவுள் எடுத்திருக்கேன். நான் வந்து லேஸ் அவுள் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் கெட்டி அவுள் கூட எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அவளை வந்து நம்ம வறுத்து விட்டுடலாங்க. அவள் எடுத்து கையால் உடைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உடையணும், அந்த அளவுக்கு வறுத்து விட்டுடலாங்க. இன்னும் கொஞ்சம் வறுபடணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வறுத்து விட்டுடலாங்க. பாருங்க, இப்போ அவள் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாங்க. லேசாக மேலே ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் வதக்கினா போதும். கெட்டி அவ்வளோ இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுக்குங்க. அதே கடாயில் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1.25 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதையும் அடுப்பில் ஓ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஓரளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பும் அவ்வளோ வந்து ஓரளவுக்கு நல்லா வறுத்து விட்டுறணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஓரளவுக்கு பாசிப்பருப்பு வந்து நல்லா வறுவிட்டுருச்சு. நம்ம அந்த அவல் கூடையே மாற்றி ஆற விட்டுறலாங்க. கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 போல் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. நமக்கு இது கூட திராட்சை, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நம்ம 1 கப் அவளுக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கலாங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் தண்ணியும் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. அப்படியே நல்லா கரையிட்டும். நம்ம ஆறு வச்சிருக்கிறத மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஓரளவுக்கு பவுடரை அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இந்த டிஷ் வந்து ரொம்ப சூப்பர். அவளும் பாசிப்பருப்பும் சேர்த்தும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இது கூட வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ அதை விட கருப்பட்டி சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தும் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், சர்க்கரையும் தண்ணியும் நல்லா கரைஞ்சி சர்க்கரை வந்து ஓரளவுக்கு முருகலாக வந்துருச்சு. நம்ம வந்து பாகுபதமெல்லாம் இதுக்கு தேவையில்லைங்க. இந்த பக்குவம் இருந்தால் போதும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பிஞ்ச் போல் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவல் பாசிப்பயிறு பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வரணும். அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கலந்து வந்துருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கலந்து திரண்டு வருங்க. பாருங்க, இது போல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பருப்பி தட்டில் சேர்த்தோம்னா பருப்பியாக கூட எடுத்துக்கலாங்க. இல்லை உருண்டைகளாக பிடிச்சாலும் லட்டுக்கெலாம் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துட்டு நான் கொஞ்சம் உதிரியாக ட்ரை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு. பாருங்க, நல்லா ஆறின பிறகு நல்லா உதிரியாக வந்துருச்சு. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து 2 டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சை மிளகா வந்து ரொம்ப நாளைக்கு வாடி போகாமல் அழுகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பயனுள்ள குறிப்புங்க. நம்ம பச்சை மிளகாயோட காம்புகளை கிள்ளிட்டு ஒரு எவர் சில்வர் டப்பாவோ
பாத்திரமோ இருந்துச்சுன்னா நம்ம அந்த பச்சை மிளகாய் வந்து அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீண்ட நாளைக்கு கெட்டு போகாமல் அழுகாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டிஷ் செய்யறதுக்கு ஒரு வெல்லமோ கருப்பட்டியோ வந்து சீக்கிரமே உடையாது. நம்ம இதுக்கு இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் காய்கறி துருவி எடுத்துட்டு நம்ம வெல்லமோ கருப்பட்டியோ எதுவாக இருந்தாலும் நம்ம சின்ன துருவியோ பெரிய துருவியோ எது வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணி துருவி வச்சுக்கலாங்க. சீக்கிரமாக வந்து இது கரைஞ்சிரும். நம்ம டிஷ் செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. தேங்க்யூ.